ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மார்ச் 18. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேரை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே 6 ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடிக்கும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் என்பவருக்கும் இடையில் 6 ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டில், அதாவது இரு நாட்டோட பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை செஞ்சிருக்காங்க. அதாவது 6 ஒப்பந்தங்கள் என்னன்னா, முதல் ஒப்பந்தம் வந்து வர்த்தக முதலீடு, கடல் சார்ந்த பாதுகாப்பு மற்றும் கல்வி ஆராய்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பம், வேளாண் தொழில்நுட்பம், விண்வெளி போக்குவரத்து, அப்புறம் வந்து விளையாட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம். ரெண்டாவது வந்து கல்வி, மூணாவது வந்து விளையாட்டு, நாலாவது வேளாண்மை, அஞ்சாவது வந்து பருவநிலை மாறுபாடு, ஆறாவது சுங்கவரி தொடர்பான விஷயங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்து 6 ஒப்பந்தங்கள் சொல்லிட்டு ஓகே. அடுத்து பாருங்க, எவ்வளவு ஜாலியா வந்து உங்கள்கிட்ட கை கூப்பிட்டு 2 பேர் ஜாலியா ஹாப்பியா ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொல்லி போயிட்டு. அடுத்தது இரண்டாவது ஒப்பந்தம். மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அடுத்த 10 ஆண்டுகளில் 120 புதிய விமான நிலையங்களை சேர்த்து 4 கோடி மக்களுக்கு விமான போக்குவரத்து இணைப்பு கிடைக்கும் வழிவகை செய்யப்படும் என்று ராம்மோகன் நாயுடு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து எந்த திட்டத்தின் கீழ் தான்? உடான் திட்டத்தின் கீழ் தான் செயல்பட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தில் உள்ள மகிழா சம்யுக்தா பஞ்சாயத்து ராஜ்களை உடான் திட்டத்தின் கீழ் மட்டும்தான் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அடுத்த 10 ஆண்டுகளில் 120 புதிய விமான நிலையங்களை சேர்த்து 4 கோடி மக்களுக்கு விமான போக்குவரத்து இணைப்பு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று உடான் திட்டத்தின் கீழ் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ஒரு புகழ்பெற்ற திட்டம் தான். அடுத்து வந்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைத்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் யாருக்கு பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஜாய் மல்யா பாக்சிக்கு வலது உச்ச நீதிமன்ற தலைமை நீதியாக வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல. அவருக்கு வந்து வலது நீதிபதியாக அவர் செயல்படுவார். பேர் வந்து ஜாலியா பாக்சிக்கு வலது உச்ச நீதிமன்ற நீதிபதி. விஸ்வநாதன்ல வந்துட்டு சஞ்சீவன் ஆல்ரெடி இருந்தவர், அவரும் ஆல்ரெடி இருந்தவர் தான். 34 போஸ்ட் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக வந்து 34 போஸ்ட்ல 33 போஸ்ட் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இவர் வந்து 10 வருஷத்துக்கு மேல 6 வருஷத்துக்கு மேல பதவி செய்யலாம்னு சொல்லி ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஸ்லைடு. பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க நீதிபதி. பிக்சர் பார்த்துக்கலாம். சோசியல் சமூக ஊடக தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை இணைந்தார். சரி, ட்ரூத் சோசியல் சமூக ஊடகம்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஊடகம் யார் இது வந்து யார் வச்சிருக்காங்கன்னா, இதுல வந்து யார் வச்சிருக்கா, இந்த 4 பேர்ல நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த ஊடகத்தை வந்து வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பிரதமர் மோடி வந்து ஜாயின் பண்றத அவர் போட்டிருக்காங்க. இந்த செயலியில பிரதமர் மோடி வந்து அவர் ஆப் செயலி வந்து பதிவிறக்கம் செஞ்சு அதை யூஸ் பண்ணிட்டு வரனால அப்படி சொல்லியிருக்காங்க. இதோட ஃபவுண்டர் இது வந்து வழிநடத்திடுறாங்க. இந்த ஊடகத்தை வந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா. என்னன்னா, பேரவைத் தலைவருக்கு எதிரான, அதாவது அப்பாவுக்கு எதிரான ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்காங்க.
பேரவையில் அதுக்கு எதிரான தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இது வந்து எத்தனை பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க? 63 பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவங்க வந்து 154 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சட்டம் தமிழ்நாடு பேரவையில். அடுத்தது சென்னை ஐஐடி விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையம் இஸ்ரோ தலைவர் பி நாராயணன் அவர் திறந்து வைத்தார். நேற்று தெரிந்தது. சென்னை ஐஐடியில் வந்து எதுக்கு திறந்தாங்கன்னா, இப்போ சமீப காலமாகவே இஸ்ரோல ஆகட்டும், நிறைய விண்கலன்கள் செயல்படுத்துறதுல, சேட்டலைட் ஃபார்மேஷன்ல எல்லாமே கொஞ்சம் புது ஆராய்ச்சி ரொம்ப லாங் டேர்மாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ணுற ஒரு நோக்கத்தில் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரிசர்ச் தான் திரவம் மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சி. திரவம் மற்றும் வெப்ப ஆராய்ச்சி இந்த இதை வந்து பண்றதுக்காக ஒரு சிறப்பு மையம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு தலைவர் டி நாராயணன் அவர். சென்னை ஐஐடியில இது பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜ் தான் போயிருக்கு. ஜாலியா திட்டங்கள் வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனோம்னா, சென்னை பள்ளிக்கரணையில் செயல்பட்டு வரும் தேசிய கடல்வளத்துறை தொழில்நுட்ப கழகத்தில் சென்னையிலிருந்து, அதாவது இந்தியாவில் கடல் அலைகள் மூலம் 12.4 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் மற்றும் விஜய்குமார் சரஸ்வத் ஆகியோர் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் மற்றும் சரஸ்வத் ஆகியோர் பார்த்துக்கணும். நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாடியே வந்து யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மட்டும் போயிடாதீங்க. நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்லைடும் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேப்பா. அடுத்தது வந்து விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் தான் பிரிட்டன் வீரரான ஜாக் டிராஃபர்ட். அவர் தான் ரொம்ப இளம் வீரர் கூட. அடுத்த ஸ்லைடு வந்து இந்தியன் வேல்ஸ் ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்று அசத்தினார். இவர்தான் மீரா ஆண்ட்ரீவா. இவங்க தான் வந்து மகளிர் பிரிவில் வந்து சாம்பியன் கோப்பை வென்று வந்து இவங்க. சமீப காலமாக விளையாட்டு நிகழ்ச்சி வந்து நிறைய நடந்துட்டு வந்துட்டு இருக்குப்பா. அதனால வந்து நிறைய பேர் வந்து நல்லா அவங்க திறமையை காமிச்சிட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில், ஆசியா லெவலில் எல்லாருமே நல்லா செயல்பட்டு விளையாடி நாட்டுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேப்பா.